இவர் சிவனடியாருக்கு உணவு வழங்குறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்களை சிவத்தொண்டே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவர் எல்லா நெல் மூட்டைகளையும் தன்னுடைய அரண்மனையில எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்க போறதுக்கு அந்த சூழல்ல பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தை இவர் நினைச்சிருந்தா அந்த நெல்மணிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய உணவு பஞ்சத்தை போக்கிடலாம். ஆனா சிவனுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடறாரு. மக்கள் எல்லாம் போய் அந்த நெல்லை ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்து உணவா அருந்திடுறாங்க. இப்ப இதை கேள்விப்பட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவனுடைய உணவையெல்லாம் எடுத்து அருந்திய இவர்களுடைய தலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈடு இறக்கம் இல்லாம எல்லாத்தையும் வெட்டி கொண்டுறாரு. அப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஊட்டிய உணவு சாப்பிட்டுருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே காலை பிடித்து தூக்கி மேலே வீசி கீழே தலையை வெட்டுறாரு. அப்ப இவருக்கு போர்ப்புலி நாயனார் செய்தது நியாயம் அப்படின்னா, இவர் ஒரு குழந்தையையும் மற்றவர்களையும் கொன்றது எந்த விதத்துல நியாயம்? இதுல இரக்கம் எங்க போயிடுச்சு? இந்த இரக்கத்தை இவரை செயல்படுத்தி இருக்கலாம்ல. இவங்களை எல்லாம் பெரிய நிலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க, ஆனா நான் செய்தது குற்றம், இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ராமன் என்ன பண்ணாங்க இல்லைங்கிறப்ப சூர்பனையை துன்புறுத்தல். சூர்பனையை என்ன பண்றாங்க? ராமன், லக்ஷ்மணன், அடுத்தது பார்த்தீங்கன்னா சீதையோட வனத்தில் இருக்கிறாங்க. அப்படி வனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் சூர்பனையை வனத்தில் இருந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பத்தினி விருதுனா இருக்கக்கூடிய ராமனை பார்க்கலாம். இப்போ இயற்கையாகவே ஒரு அழகான ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க மீது ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சூழல் வரும். அப்படி என்ன பண்றா? சூர்பனக ராமனை பார்க்கிறா. ராமனை பார்த்து அவனுடைய அழகுல மயங்கி ராமனை விரும்புவதாக ராமன் கிட்ட போய் சொல்றான். அந்த ராமன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஏகப்பத்தினி விரதன், உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூர்பனகை தன்னுடைய தம்பியான லட்சுமணன் கிட்ட அனுப்புறான். லட்சுமணன் கிட்ட சொன்னோன்னே இந்த செய்தியை கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன பண்றா? அவனுடைய மூக்கை அறுத்ததா, யார் முன்னாடியும் போய் நிற்க முடியாத அளவுக்கு அவளை செஞ்ச ஒரு பெண்ணை இப்படி செய்தது நியாயமா? ராமன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? இப்படி என்னுடைய தங்கை ஒரு பெண் சொல்லும் போது, இல்லம்மா நான் ஏகப்பட்டிருக்கிறேன், எனக்கு இதுல விருப்பம் இல்லை, அதனால இந்த செயலை நீ செய்யாத அப்படின்னு அவனுடைய அண்ணனான என்னிடம் சொல்லியிருக்கலாம், அவளுக்கே எடுத்து சொல்லியிருக்கலாம். இல்லை நான் என்னுடைய தங்கைகிட்ட எடுத்து சொல்லி அவளை இந்த நிலையிலிருந்து மாற்றியிருக்கலாம். அதை ராமன் செய்யவே இல்லை. ஒரு பெண்ணினுடைய மூக்கை எடுத்தது எந்த விதத்துல நியாயம்? அடுத்தது சம்புகன் வரம். சம்புகன் தவம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த தவத்தின் பயனாக அவன் பெரும் வரத்தை பெற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சுத்திரனுடைய தலையை ராமன் வெட்டியது எந்த விதத்துல நியாயம்? அப்ப எங்க போச்சு இந்த இரக்கம்? இப்ப ராமனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏகபத்தினி விரதம் என்ற லட்சியத்துக்காக இரக்கம் காட்டாத ராமன் தெய்வமா? இப்ப இவங்க எல்லாம் செஞ்சிருக்கலாமா? என்னுடைய தங்கைய ராமன் நினைச்சிருந்தா புத்திமதி சொல்லியிருக்கலாம், இல்ல அண்ணனான எங்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அதை செய்யல. ஒருத்தன் தவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவனுடைய தவத்தை கலைப்பது தவறு. ஆனா ராமன் தெய்வம் அப்படிங்கிற காரியத்துக்காக அவனுடைய தலையை வெட்டியது இன கலாச்சாரத்துக்காக. ராமன் இரக்கம் காட்டாத ராவணன் அறுக்கணும். என்னுடைய இனத்தை காப்பதற்காக, என்னுடைய மக்களை காப்பதற்காக நான் செய்தது எந்த விதத்துல தவறா போகும்? அடுத்தது கைகேயி வரா. கைகேயி நீதிமன்றத்திலே இது பண்றா. அப்படி காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கைகேயி என்ன பண்ணி இருக்கிறாங்க? தான் விட்ட 2 வரத்தினால ராமனை காட்டுக்கு போக சொல்லியாச்சு. அவனுடைய தந்தை தசரதன் போயிட்டு 2 வரத்தின் மூலமாக தன்னுடைய மகன் நாடான்னு சொல்லிட்டார். அப்ப தசரத மகாராஜா ஒரு நாட்டிற்கே மன்னனா இருக்கக்கூடிய அந்த தசரதன் என்ன பண்றா? காலில் விழுந்து கெஞ்சுறார். விழுந்து அழுகிறார், பிறண்டு அழுகிறார். இதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய மகன் வேணா, நாட்டை ஆளட்டும், ராமன் இங்கேயே இருக்கட்டும். காலில் விழுந்து கேட்டப்ப கைகேயி கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லையே. அப்ப எங்க போச்சு இரக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள்? இதை காட்டாத இடத்துல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணா இருக்கக்கூடிய அகலிகை வரா. அகலிகையுடைய சாபத்தை ராமனுடைய காலத்துக்கு பட்டு அவள் பழைய பெண்ணுறவும் அடைகிறார். அப்படி பெண்ணுரையை அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? அவள் ராமனை புகழ்றப்ப சீதையே சொல்றான், ராமன் எப்படிப்பட்டவன், நான் காட்டில் இருந்த அவனோடவே வனவாசம் இருந்த 14 ஆண்டுகள் இருந்தேன். அப்ப நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் நடந்திருப்ப யாரோ ஒரு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ராமன் தீக்குளிக்க சொன்னான்.
யாரோ ஒருவருக்கு நான் உதவியதற்காக ராமன் தீக்குளிக்க செய்த எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று, என்னை காட்டுக்கு போக சொன்னா, அப்படி காட்டுக்கு போக சொல்றப்ப நான் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை காட்டுக்கு அனுப்பியவன் இரக்கமுடையவன் எப்படி நீ சொல்ற? இனிமே சொல்லாத அப்படின்னு அகையை விட்டு சொல்றான். இப்படி அந்த கம்பராமாயணத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் என்ன பண்றாரு, மறு விசாரணைக்கு வரும்போது ராமன் எப்படிப்பட்டவன், இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்க, ராவணன் என்ன பண்றான், குழப்பம் ஏற்படும். இந்த வாதத்தை எல்லாம் ராமனுடைய வாதத்தை கேட்கும்போது நீதி தேவனே ஒரு கட்டத்தில் குழப்பம் அடைகிறாரு. பாரம்பரிய நீதிபதிகள் எல்லாம் இந்த நாடகத்தில் கேள்விக்குள்ளா இருக்கிறாங்க. இந்த ராவனுடைய வாதத்தை கேட்கிறப்ப ராவன் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நியாயங்களையும் நீதி தேவன் கேட்டு நீதி தேவனே அந்த இடத்துல மயக்கம் அடைகிறாரு. இந்த காப்பியத்தை எழுதின கம்பரும் அப்படியே மயக்கம் அடைகிறப்ப ராவணன் அந்த இடத்துல கம்பரை தாங்கி நிற்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான நீதி மனிதத்தின் அடிப்படையில் கருணையை அளவுகோலாக கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையை தூண்டும் விதமாக பேரறிஞர் அண்ணா எழுதியிருப்பாரு. நன்றி, வணக்கம்.